ஏங்க, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட ஜாதகத்தை இன்னைக்கே போட்டுட்டு இருக்கேங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது 19/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன். சரிங்களா? வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்க போகுதுங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அமையக்கூடிய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும். கேட்ட நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 18ஆம் தேதி நைட்டு 8:05க்கு ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் 19ஆம் தேதி நைட்டு 10:51 வரைக்கும் ஓடிட்டு இருக்குங்க கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா புதனோட சாரமா இருக்குங்க. சரிங்களா? விருச்சக ராசியில அமையக்கூடிய அமைப்பு. இந்த விருச்சகத்துக்கு சந்திராஷ்டமமா வரக்கூடியவங்க யாருன்னா மிதுன ராசி சந்திராஷ்டமமா வருங்க. சரிங்களா? இது புதனோட சாரங்கிறதுனால புதன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்த உடனேயும் தசாபுத்தி நடத்துவாங்க. புதன் தசைக்கு யாரு எந்த லக்கணம் பாதகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி கன்னிராசி வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா மிதுன ராசி வருங்க. இந்த 2க்கும் பாதகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வருவாருங்க மிதுன ராசி. அதுக்கப்புறம் கும்ப லக்னத்துக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடா கன்னி வீடு வருங்க. இந்த 4 லக்னம் முழுசா பாதிக்கும். இது இந்த புதனோட தசாபுத்தி நடக்கிற காலம் ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கேது தசை வருதுங்க. இந்த கேதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடக லக்னம், சிம்ம லக்னம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னமும் முழுசா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு போறாங்க. சரி, அடுத்து வர சுக்கிர தசையும் கொஞ்சம் பாதிக்கப்படுமா அப்படின்னா, அவன் புதனோட சாரத்துல உட்கார்ந்துருக்கனால இந்த லக்னத்துல மட்டும் எடுக்காம இருந்தாவே குடும்பம் கிட்டத்தட்ட இதுல ஒரு 17 வருஷம், அதுல ஒரு 7, அதுல ஒரு 20ங்க. சுக்கிர தசை ஒரு 20. 24 ஒரு 20 44 வருஷத்துக்கு குறிப்பிட்டு ஒரு 40 வருஷம்னு வைப்போம். ஏன்னா குழந்தை பிறக்கிற நேரத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுங்க. ஒரு 40 வருஷமாவது தந்தையும் தாயும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலங்களை அது கொடுக்கலாம். பையனும் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வாழக்கூடிய காலங்களை இந்த லக்கணங்கள் கரெக்டாக பார்த்து நம்ம அவசரத்துல குழந்தை எடுக்காம முன்னாடியே நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்கோம். அவசரத்துக்கு உங்களால போய் ஒரு ஜோதிடரை பார்த்து கணிக்க முடியல, இல்ல கணிச்சாலும் அவசரத்துல அவர் தப்பா கணிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னாலும் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சுபப்பிரசவமா ஆகுது அப்படின்னு சொன்னாலும் நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. விதி பலனை அனுபவிச்சே தான் தீரணும். அப்படி அனுபவிக்கிறதுனால தான் யாரோ ஒருத்தங்களுக்கு தான் இந்த வீடியோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கே தெரியும். சரிங்களா? ஏன்னா விதி இங்க யாருனாலையும் மாத்த முடியாது. ஜோசியக்காரனான என்னால கூட மாத்த முடியாது. அது அமையும் போது அமைஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தும் ஏதோ ஒரு சின்ன லூப்பாவது உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. சொந்தக்காரங்க இருந்தாங்கனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் போச்சு அப்படின்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, திதின்னு பார்த்தோம்னா அமாவாசைங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை அமாவாசை வருதுங்க. யோகம் சூலம். கரணம்னு பார்த்தோம்னா சதுஸ்பாதம். இது குருவோட சாரங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா நோ, யா, இ, பு. இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாம் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு. ஆட்சி கிரகம், உச்ச கிரகம் ஒன்றும் இல்லைங்க. நீச்ச கிரகம் சந்திரன் உண்டு. பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா கோழி தான் உங்களுக்கு பஞ்சபட்சியா வரக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி அப்படின்னு எடுத்தோம்னா பூராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீன ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி அதே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் அதுல துரதிர்ஷ்ட நட்சத்திரமா உட்காரக்கூடிய பாதமா உட்காரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதை சொல்லிக்கிறேன். சரிங்களா? இது மட்டும் இல்லாம எனக்கு நாடி முறைப்படி எப்படி பலன் இருக்கு அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடலாம். தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. ஏதாவது பிரச்சனையானாலும் பின்னாடி வந்து சேர்ந்துரும். இல்லைன்னா பையங்களே உருவாக்கிடுவாங்க. ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அவங்களே உருவாக்குவாங்க. பெண் குழந்தை பிறந்தாலும் அவங்களும் சம்பாத்தியத்துல உயர்த்திடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். வண்டி வாகனத்துல கொஞ்சம் விபத்துகள் ஏற்படுத்தும் தந்தைக்கு. குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிகள் படும். இதனால கை காலில் உடையக்கூடிய அமைப்பும் வருங்க. பார்த்து அன்னைக்கு எடுத்துக்கங்க. தந்தைக்கு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா அவங்க நெடுந்தூர பயணம் செஞ்சு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதை படிச்சதுன்னா தாராளமா நல்லா இருக்கும்.
கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க. வண்டி வாகனம் வச்சு தந்தை தொழில் பண்ணாலும் நல்லாருக்கும். எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தந்தைக்கு நல்லா இருக்கக்கூடிய லாபத்த குடுக்கும். நல்ல ஒரு ஆசிரியர் தான். நல்ல ஒரு வியாபாரியும் தான். அப்பா, பையன் 2 பேத்துக்குமே இத எடுத்துக்கலாம். குழந்தை பிறந்ததுலேருந்து அப்பா நல்ல வியாபார தன்மைய குடுக்கும். தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்ப குடுக்கும். தாராளமா செய்யலாம். பையனோட படிப்பு ஆரம்ப கல்வி கொஞ்சம் மந்தத்திலயும், உயர்நிலை கல்வி அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவும் டீச்சர் ஆகக்கூடிய தன்மை நல்லா இருக்குங்க. மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். அம்மா கையில குடுத்து வாங்குற காசும் உங்களுக்கு பல மடங்கு பெருகும் அப்பாவ பொறுத்தளவுக்கு. சரிங்களா? நாளைக்கு மனைவி வந்தாங்கன்னா, அவங்க கொஞ்சம் தலக்கணம் எப்பயுமே இருக்கும். அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. குழந்தைகளோட பிறக்கிற நேரம் இதெல்லாம் குடுக்குதுங்க. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நாளைக்கு அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில தாராளமா உட்காந்துருவாங்க. அவளும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தலக்கணம் பிடிச்ச புள்ளையா இருப்பா. அழகுக்கு சொந்தக்காரியாவும் இருப்பா. வெள்ளிக்கிழமை குழந்தை பிறக்கிறது யோகம். எங்க போனாலும் தனக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்க வேணுங்கிற சூழ்நிலையும் அது குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆசிரியர் தான். சரிங்களா? இவங்களுக்கு இரத்த குறைபாடு பிரச்சனை, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்துப்படி இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகமெல்லாம் வைகாசி வரைக்கும் இருக்குங்க. வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாரி விபத்துகள் சம்பந்தப்பட்டதும் கம்பல்சரி வந்து சேரும். யாருக்கு? தந்தைக்கு. சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் கவனமா போங்க, வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். சுப கடன்கள் பண்ணி வச்சீங்கன்னா, விபத்துகள் தவிர்க்கலாங்க. சரிங்களா? இடத்துக்காக, வீட்டுக்காக லோன் வாங்குறீங்க, இல்ல நகை எடுக்கிறதுக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. தாராளமா செய்யுங்க. கடன் இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் ஆயுள் பலம் அதிகரிக்கும். இது ஒரு சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் கீது எடுக்கணுமே அப்படின்னு சொன்னா, சித்திரை முடிஞ்சு வைகாசி. இந்த வைகாசியில இருந்து தாராளமா நீங்க எப்ப வேணாலும் வண்டி எடுக்கலாம். வண்டியும் உங்களுக்கு பின்னாடி பயன்படும். வண்டி வாகனம் வச்சு தந்தை தொழில் பண்ணலாம். வியாபாரத்தன்மை பண்ணலாம். வாங்கி விக்கிற எந்த தொழிலும் பண்ணலாம். இது எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொழிலா அதான் நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா தொழில் செய்யணும்னா தாராளமா செய்யலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம ஜாதகம் பார்க்கறதுங்க, வாஸ்து பார்க்கறது, நாமக்கல் பிரசன்னம் ஃப்ரீயா நம்ம பார்த்து குடுத்துருக்கோங்க. நீங்க கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறீங்கன்னா, அது எந்த காலத்துல நடக்கும், எப்ப நடக்கும், செய்யலாமா, வேண்டாமா அப்படிங்கிற முழு விவரங்கள உங்களுக்கு சொல்லிருவோம். ஜாதகம் எழுதி குடுக்கறதுக்கு ரூ. 1500 வாங்குறேங்க. வாஸ்து பார்க்கறதுக்கு ரூ. 2000 வாங்குறோம். பொருத்தம் பார்க்கறதுக்கு வெறும் ரூ. 50 தான் சார்ஜ் பண்றேங்க. நீங்க எத்தன பொருத்தம் இருந்தாலும் கீழ இருக்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நெறைய பேத்துக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினாலயும் உங்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. மேலும் சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா கூப்பிடுங்க. நன்றி. வணக்கம்.